வணக்கம். படத்தை ஓட வைப்பதற்காக இந்த மாதிரி தந்திரம் வேலையெல்லாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய நிலையில ஒரு செய்தி ஒண்ணு வெளியாயிருக்கு சன் நியூஸ் பேஜ்ல. இன்று பிரபலமான சென்னை கசினோ தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டே. அந்த திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு தமிழ்நாட்ல. அந்த திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட வந்து 350 பேர் கிட்ட புக் பண்ணியிருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு காத்திருந்தது வேறொரு சம்பவம். இப்ப ரீசென்ட்டா வெளியான ஜனநாயகன் திரைப்படம் டே 1ல வந்து தமிழ்நாட்டுல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தாலும், அதன் பிறகு முதல் வாரத்திலே பல இடங்கள்ல தூக்கிட்டு, ஸ்பைடர்மேன் த பிராண்ட் நியூ டே அந்த திரைப்படத்த போட்டிருந்தாங்க. அத பத்தி நாம் பேசியிருந்தோம். பல இடங்கள்ல ஷோஸ் கூட கேன்சல் ஆயிடுச்சு. இந்த நிலையில ஸ்பைடர்மேன் திரைப்படத்த பார்க்க வந்த அந்த மக்கள் கூட்டத்தை அப்படியே வந்து ஜனநாயகன் ஏ சர்டிஃபிகேட் திரைப்படத்தை பார்க்க திருப்புகிறது அப்படிங்கிற மாரி நியூஸ் வெளியாயிருக்கு. என்னன்னா, அதாவது இன்னைக்கு 10:30 மணி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டேல அதாவது லீவ் டைம்ங்காட்டி கூட்டம் வந்திருக்குங்க. ஸ்பைடர்மேன் படம் பார்ப்பதற்காக. ஆனா வந்து அப்படியே வந்து அந்த புக்கிங்ல ஸ்பைடர்மேன் இல்ல, ஜனநாயகன் அப்படிங்கிற மாரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ஸ் வந்து ஏன் சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியவில்ல. ஆனா மக்கள் பார்க்க ஆசையா வந்தது ஸ்பைடர்மேன் திரைப்படம் தான். படத்தை ஓட வைப்பதற்கு இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வந்து தியேட்டர் ஓனர் சைடு மிஸ்டேக் அப்படி மாரி சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு செய்தி எந்த ஷேர் ஆயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பல மக்களும் அதை சார்ந்த பேட்டிகள் குடுத்துருக்காங்க. ரீஃபண்ட் அப்ளை பண்ணி இன்னும் ரீஃபண்ட் வரல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கண்டிப்பா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ வெயிட் பண்ணி தெரிஞ்சு அடுத்த வீடியோல கன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஒரு செய்தி ஷேர் ஆயிட்டு இருக்கு. படத்தை ஓட வைப்பதற்கு இப்படி எல்லாமா பண்ணுவாங்க அப்படின்னு என்னோட கேள்வியா இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் தமிழ்நாட்டுல வந்து வாஷ் அவுட் அப்படிங்கிறது உறுதியே செய்யப்பட்ட ஒரு நிலை தான் இருக்கு. ஸோ உண்மையான வசூல் என்னென்ன அப்படின்னு கேவின் புரொடக்ஷன்ஸ் தான் சொல்லணும். ஸோ சொல்லுங்க சார். நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.